ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி சேமியா பாயாசங்க. 1 வீக்காக தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோ போட முடியலங்க. இன்றைக்கி என்னுடைய 2வது பையனோட பர்த்டே, அதனால் அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 100 கிராம் கப் அளவுக்கு எடுத்துட்டோங்க. அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துட்டோம். சேமியா 20 ரூபா பாக்கெட்டு ஃபுல்லாக அந்த அளவுக்கு எடுத்துட்டுங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துட்டுங்க. பால் காய்ச்சி எடுத்து வச்சுங்க. பாதாம் மாஸ் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்த அளவுக்கு எடுத்து வச்சுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 நம்பரு, உலர் திராட்சை ஒரு 10 நம்பரு, ஏலக்காய் ஒரு 3 நம்பரு, நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. வாங்க எப்படி பாயாசம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சீக்கிரம் கரையாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா பார்த்திங்கன்னா பொரிஞ்சு பால் மாதிரி வரும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பால் மாதிரி பார்க்க நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாங்க, ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு. இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்ததும் இப்போ நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியா உள்ளே ஆட் பண்ணதும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விடுங்க, இல்லைனா கீழே நல்லா அடிப்பிடிச்சிக்கும். சேமியா நல்லா வேக விடலாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வேணான்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பால் ஆட் பண்ணி பாயசம் ரெடி பண்ணலாங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் மாஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம் மாஸ் பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி தாங்க நம்ம பாதாம் மாஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பாயாசம் கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய்யை ஆட் பண்ணி நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் நெய் ஸ்டாக்கே இருக்காது. ஏன்னா வீட்டில் லைக் பண்ணாதனால நெய் வாங்கவே மாட்டாங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நெய்யில் பொரியும்போது பார்த்திங்கன்னா நல்லா திராட்சை பாருங்கள் சூப்பராக உப்பி வந்துருக்குது. பாருங்கள், நெய்யில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் இந்த பதத்தில் சுகர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஜவ்வரிசியை முன்னாடியே வறுத்து போட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா கரையாமல் பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி முட்டாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் பாயாசம் அருமையான சுவையில் வந்திருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.